நல்வார்த்தை, உங்களை மகிழ்ச்சியை கொண்டு வர வார்த்தை தான் நல்வார்த்தை. அந்த வார்த்தை தான் வேதம். இயேசுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இப்ப உனக்குள்ள எனக்குள்ள இருக்குமா. அந்த மகிழ்ச்சி வெளியே இல்ல, உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. அதே சங்கீதத்தை வாசிங்கள். 37ஆம் சங்கீதத்துல 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய தேவன் எவ்வளவு அற்புதம் பாருங்க. நல்லா கவனிங்க அம்மா. இந்த வேதத்தை யார் கொடுத்ததா? தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. செல்போன்ல இருக்குதுமா, என் வீட்டுல சிடில இருக்குதுமா, நான் பேக்ல வச்சுக்கிறேமா. ஹலோ, எங்கம்மா இருக்கு? அவன் இருதயத்தில். சில வீட்டு பைபிள் பாருங்க, ஆதியாகமம் இருக்காது, வெளிப்படுத்தி இருக்காது. என்னன்னு கேட்டா படிச்சு படிச்சு கீழ்ச்சி போடு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்க இருக்கா? இருதயத்தில் இருக்கிறது. அப்ப எவ்வளவு விஷயம் பாருங்க. எத்தனை பேர் காலையில இருந்து பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கு? உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, புத்தம் கொடுத்துட்டு படிமா. அந்த பழக்கத்தை பண்ணுங்க. இப்ப வர காலத்தை நீங்க இன்னும் பாருங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, ரொம்ப பேர் கண்ணு தெரியல சொல்ல போலாம் டிவில. ஏன்? தூங்கி இருந்தவனையா செல்போனை தேடுறான், எழுந்தவனை தடவுறான். இவனா பாருங்க, கண் பார்வை மங்களாய் கொண்டிருக்க இந்தியா தேசத்துல காலையில தடவுறது தப்பு கிடையாது. வேதத்தை முதல் படிங்க. உங்க ஆவியில மகிழ்ச்சி இங்கதான் இருக்கம்மா. நீங்க மகிழ்ச்சியா இருந்துட்டாலே உங்களுக்கு நோய் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் உங்களை ஒடுக்கினாலும், உங்களை தவறா பேசினாலும், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனித கூட்டத்தோடு மகிழ செய்தவரே, மனித கூட்டத்தோடு மகிழ செய்தவரே, அதை தாண்டி வந்தவன் கொடுத்து அயனா அழைத்தவரே, அதை தாண்டி வந்தவன் கொடுத்து என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் நான் அறிவேன். அடிமை காக்கும்போது அடிய செய்தவரே, அடிமை காக்கும்போது அடிய செய்தவரே, அபிஷேக செய்தவரே, அபிஷேக செய்தவரே. ஆனா பைபிள் படிக்க தெரிஞ்சு இல்லையோ, வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு நபரை சந்திச்சோம். அவர் சாட்சி சொன்னார். இந்து, எங்கே போனாலும் அவர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அவருக்கு பைபிள். அவர் ஹிந்து தான், வாங்கி பீடல வச்சுக்கிறார். ஒரு பிசினஸ் மேன். இவருக்கு யாரோ ஒருத்தர் பில்லி சுனியம் பண்ணி ஏவி அனுப்புகிறான் ஆவிய. அந்த அசுத்தாவி வீட்டுக்குள்ள போய் திரும்பி போயிட்டு, அந்த மந்திரவாதி ஒரு பெண் மந்திரவாதியா,
போயிட்டு சொல்லிக்கிற அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. ஏன்னு கேட்டா ஒரு ரெட்டு புக்கு, அந்த புக்குல நெருப்பு தள்ளுது என்ன அப்படின்னு. அந்த ரெட்டு புக்ல இருந்து நெருப்பு தள்ளுது, உள்ள போக முடியல. சரி, இந்த பெண்மணி என்ன பண்ணிக்கிறா கவனிக்க வேண்டும். சாதாரண ஒரு பெண்ணு போல தெரியல, மந்திரவாதி ஒரு மாதிரியா இருப்பாங்க லேடிஸுங்க. ஒரு நார்மலான பெண் போல அந்த வீட்டுக்கு போயிருக்கிறான் அந்த புக்கை எடுக்கிறதுக்கு. அன்றைக்கு அவர் இல்லை, அந்த பிள்ளைங்க இருந்துக்கிறான். இவங்க போயிட்டு, அம்மா பீரோவில் ஒரு ரெட்டு புக்கு இருக்குதுல, அதை கொடுங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்க அப்பா மேலே வர, யாருமான இந்த ஆண்டி எது புக்கு கேட்குறாங்கப்பா. யாருங்கன்னு கேட்டால் தெரியல. உங்களுக்கு எதுக்கு அந்த புக்கு? இவருக்கு புரியல. இல்லை இல்லை கொடுங்க சார். அப்புறம் இவங்க சந்தேகப்பட்டோன்னா அந்த லேடி போயிட்டா. அப்புறம் பக்கத்தில் யாரும் விசாரிச்சு சொல்லும் போது அவர் மந்திரவாதி, இவருக்கு யாரோ பில்லி சுனியம் பண்ணி ஏதோ பண்ண வச்சிருக்கிறாங்க. அந்த பைபிள் தான் அவரை காப்பாத்தி, அந்த பைபிள் அவரை காப்பாத்தி. எல்லாத்துக்கும் இது பேசும். சிஸ்டர், இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் உயிர் மூச்சு அடையும், உயிர் மூச்சு கொடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்ப நல்ல வார்த்தை இந்த உலகத்துக்கு இல்ல, எல்லா தன்னோட ஆதாயத்துக்கு தான் பேசுகிறான் மனுஷன். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? நீ தொடர்ந்து வந்தா சுகருக்கு 3 மாசம் தீர்வு, அப்புறம் பார்த்தா 6 மாசம் ஆயிடுது. தொடர்ந்து 2 மாசம் சாப்பிட்டா பவுடரு கிட்னி கல்லு போயிடும். ஆனா 8 மாசம் அது கிட்னி கல்லு இல்ல, கிட்னி தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயா கவனிங்க ப்ளீஸ். இந்த நல்ல வார்த்தை வேதம் சொல்லுது, இதை கண்டுபிடிவனுக்கு உடலுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மதியான வேளையிலே கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதல் படி வேதம். தாவீது சொல்றாரு பாருங்க, எதுக்கு இந்த வார்த்தை சொல்றாரு? கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருன்னு அந்த சங்கீதம் 37 முதல் வசனத்தை வாசிங்கம்மா. எப்ப சொல்றாரு பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. கவனிங்க ப்ளீஸ். இந்த வார்த்தை ஏன் சொல்றான்னா, பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்கள், அவன் செய்யற செய்க பேச்சு சரி கிடையாது. அவன் பேசுற வார்த்தை எரிச்சல் தூண்டுது, சண்டை போட வைக்குது, நீயா நானா பார்க்க வைக்குது. எரிச்சலை தூண்டுகிற, பொல்லாப்பு செய்ய தூண்டுகிற இந்த வார்த்தையை கவனிங்கள். கேட்கிற தேவ பிள்ளைக்கு சொல்றாரு, அந்த வார்த்தை கேட்கிற பிள்ளையே அதை விட்டு மகிழ்ச்சியா வச்சுக்கோ மனச. ரிபாலா சாந்தா ராகானிடி. டாக்டர் சொல்லிட்டு 4 மாசம் செத்துருவேன், இது அவ்வளவுதான்றாரு. அந்த வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. அந்த வார்த்தை சொல்லுது, அவர் தழும்புகளால் குணமாக்கப்பட்டாயிடுச்சு, குணமானீர்கள். அந்த மகிழ்ச்சி நேரத்துக்கு வந்துருங்கம்மா. சாவிட்டுக்கு பாருங்க, அழுவுங்க, தப்பு சொல்லல. மாம்சத்தை அழுவாதீங்க. மாம்சத்தை அழுவுனா என்ன அழுவுறது? மாம்சத்துல அம்மா அம்மாடி என்னை விட்டு போயிட்டியாடி, அம்மா உன்னை விட்டு நான் பிரியவே முடியாது, அம்மா என்னால் இருக்க முடியாது, அம்மா அம்மா போயிடுவா. அம்மா கூட இந்த ஆவி விடாது உன்னை. 3 மாசத்து அம்மாக்கு என்னென்ன தாக்குதல் இருந்தால் அந்த தாக்குதல் உனக்கு வந்துடும் பாருங்க. ஆஸ்மா, உங்க அம்மாவுக்கு இருந்த ஆஸ்மா. ஏன்னா அம்மா எங்கேயோ போயிடுச்சு, அது அம்மாக்குள்ள இருந்து கூப்பிட்டு பாரு, உன்னை விட்டு நான் பிரிய முடியாது, இருக்க முடியாது, கத்தனை பாருங்க, அதெல்லாம் உள்ள வந்துடும். அதனால கவனங்கள் கவனங்கள். இந்த உலகத்தின் வார்த்தைக்கு ஜீவன் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் மகிழ்ச்சி இருக்கிறது. 2வது வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆபக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். 17 வாசிங்க, புரியும். 17 வாசிங்கம்மா. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கையை தட்டுங்களம்மா. எல்லாம் போயிடுச்சு. நான் விதைச்சது, நான் கஷ்டப்பட்டு மேய்ச்சது, எனக்கு பலன் தரேன்னு சொல்லி என் பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பார்த்தா பொண்ணு வந்து விட்டுட்டு போனது. உழைச்சேன், பணம் போட்டேன், பலன் இல்லை. ஆனா சொல்றான் பாருங்க பக்தன் தீர்க்கதரிசி, எது என்னை விட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கையை தட்டுங்க, மகிழ்ச்சியா இருப்பேன்.
பலன் இல்லை. பலன் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் செய்தேன், பலன் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனால் பலன் இல்லை, கனி இல்லை, மந்தையிலே மந்தை இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனா எது என்னை விட்டு போனாலும், நான் உழைக்கிறேனே, நான் கடவுளுக்கு தான் இருக்கிறேனே, ஏன் பலன் இல்லை? அம்மா ஏன் எனக்கு வரல, ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு தேவன் தரல, என்ன செய்ய காரணம் என்ன? அவன் அது சொல்லல. அது பலனற்று போனாலும், கனி கொடுக்காமல் போனாலும் நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா முடியுமாமா? ஏன் சொல்றேன்? அடுத்து தொடர்ந்து 19 வாசிங்களேன். ஆண்டவராகிய கர்த்தர், ஆமென், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், கையை தட்டுங்க, என் பலன். அவர் என் போதும், எது போனாலும் எனக்கு ஆண்டவருடைய பலம் இருக்கு ஐயா. ஆண்டவருடைய பலத்தை நான் இருக்கிறேன். இத பலத்தை நம்பி வாழல, இது கிடைக்கும் சொல்லி நான் வாழல. என்னை அழைச்ச தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ளகுது, ஒரு பலம் எனக்குள்ளகுது, விசுவாசம் எனக்குள்ளகுது. எது போனாலும் என்னை விட்டு போகாத ஒரு பலத்தை தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிறார். நான் உழைக்கிறேனே, செய்யறேனே, பண்றேனே. கடவுள் ஏன் ஜபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்கா? கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, என் மனசாட்சியா இருக்கா கடவுளுக்கு? என்ன பாருங்க, ஒருவேளை இவங்க கடவுளை மறந்து ஏதோ ஒண்ணு செய்திருக்கலாம், பலன் வரல. ஒருவேளை கடவுளை நம்பி செய்திருக்கலாம், பலன் வரல. 2 விஷயம் அடங்கி இருக்கு. ஆனா பலன் இல்லையோ, எதிர்பார்த்த பலன் கிடைக்கல, நடக்கல, பெற முடியல. ஆனா என் பலனாகிய கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த பக்குவத்துல யார் நீங்க வரீங்களோ, அடுத்த வருஷம் சொல்றான் பாருங்க. வாசி, தொடர்ந்து வாசி, 19 வாசிங்கம்மா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி. என்ன கால் போலாக்கி? மான் கால்களை போலாக்கி. அம்மா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எல்லா அம்மா மாருங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க சிஸ்டர். மான் கால்களை போலாக்கி. என்ன கால் போலாக்கி? மான் கால்களை. ஏமா இருக்கிற காலே ஒரே உள்ளி கால் தான். என் கால் கொஞ்சம் கனமா தான் இருந்தது. இந்த பாட்டு பாடி பாடி அடிக்கடி இந்த பாட்டு பாடுவேன். மான் கால்கள் எனக்கு உண்டு சொல்லி சொல்லி உள்ளி ஆயிடுச்சு அக்கா. இடுப்பு 36 இருந்தது, இப்ப 32 ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மான் வந்து யோசிக்குதான் தண்ணி குடிக்கும் போது, கடவுளை அழகா படிச்சுட்டு தண்ணியில பாக்குதா, முகத்தை பாக்குது, அழகா பாக்குது. ஏன் என் காலை மட்டும் குச்சியா வச்சிட்டாரு? எவ்வளவு பெரிய ஞானமுள்ள தேவன் இவ்வளவு அழகா படிச்சு ஏன் காலை மட்டும் குச்சியா வச்சிட்டார்? நம்ம சில கேள்வி கேட்கிறோம் கடவுள. யோசிக்கும் போதே சிங்க சத்தம் கேக்குது. சிங்கம் அப்படியே கர்ஜி சத்தம் கேட்டு துள்ளி குச்சி ஓடுது பாருங்க. அது சொன்னதான் ஏன கால போல, ஐயோ சிங்கத்துக்கு நான் பலியா இருப்பேனே. அல்லையிலே சொல்ல பார்ப்போம். கவலைப்படக்கூடாது. நல்லாதான் இருந்தேன் சிஸ்டர், நல்லதான் போயிடுச்சு சிஸ்டர். சொல்றான், எங்க கொண்டு நிப்பாட்டு வராமா? ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பலன் இல்ல, எதிர்பார்த்து தான் நான் மேல வர ஆசைப்பட்டு விதைச்சேன், கொடுத்தேன், செய்தேன். பலன் இல்ல, மேல வர முடியல. ஆனா எனக்கு கொடுக்கிற பலனாகி கத்த என் காலை மான் காலை போல ஆக்கி, அம்மா எங்க கொண்டு போறாரா? கீழே இல்ல, இனி நஷ்டத்துக்குள்ள இல்ல, இனி என் வாழ்க்கை மேல நோக்கி போ. கையை தட்டி வேகமா, நல்ல வேகமா. ஏ காரா பாஷா தாதி. பையன் சொல்லுவான், நேப்பா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணேன்டா. நான் செய்யறது கஷ்டப்பட்டு கொடுக்கல, என்ன பண்ண கேக்குறாள். உன் பையனையும் கணவனையும் பலன் எண்ணி நீங்க வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நடுத்தல வந்திருக்கிற அன்பு தாயே தகப்பனே, நீங்க சொல்ல வேண்டும், எது பலனற்று போனாலும் என் அப்பனுக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென். அவர் இந்த பலனை எப்படி செய்தான்? என் காலை மான் காலை போல ஆக்கி எங்க கொண்டு போது பாருங்க, கீழே இல்ல. என் பையனை கீழே தள்ளிட்டான், ஆனா என் அப்ப மேல கொண்டு நிப்பாட்ட போறது என் பையன் பார்த்து, என் குடும்பம் பார்த்து, என் சொந்தங்களை பார்த்து, எவன் முடியாதுன்னு தள்ளினானோ, நீங்க அந்த கண்ணு பார்க்க முடியும். இப்படி பார்த்தவன் இப்ப இப்படி பார்க்க போறான்.
அந்த புஷ்பாவா? அவ குடும்பமா? இதுக்கு திருக்குறள் நான் சொல்றேன். பலனற்று போனாலும், அம்மா சீட்டு போட்டாயா, தூக்கின்னு போயிட்டாயா, நான் மகிழ்ச்சியா இருந்தேன், வாழ்க்கை மாறிடும், நல்லாயிடுவேன் நினைச்சு போனேன். நீ பலனற்று போய் தடுத்தர் இருக்கிற, மகிழ்ச்சி இழந்து போய் இருக்கிற, சோர்ந்து போவாதீர்கள். இன்னைக்கு ஆண்டவரே உங்களை பலனா நம்பி மகிழ்ச்சியா இருந்து பாருங்கள். அந்த பலன் உங்களை மேல கொண்டு போய் இருக்கும். அவன் பலன் அடைந்து காக்கா போல பறந்து, கிளிய போல பறந்து, எப்படி பறப்பானாமா? கழுகு வந்து எப்பயுமே கவனிங்க, உயரம் தான் பறக்கும், கீழே பறக்க. அப்படி கீழே வருதுன்னு சொன்னா தான் தேவைக்கு கீழே வரும். கீழே வந்தோடனே ஒட்டிக்காது, மேல எடுத்துன்னு மேல போயிடும். உங்க பலன் சாதாரண பலன் கிடையாதுமா, காண்டாவதுக்கு ஒத்த பலன், கழுகுக்கு ஒத்த பலன், மேல பறக்கிற பலன், முட்டுகிற பலன், குத்துகிற பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த மகிழ்ச்சி உங்க ஆவில எப்பயும் வச்சுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த குழந்தையே இல்லப்பா, ஒரு பூச்சி புழு கூட இல்லை, பூச்சி புழு வந்துடும் அப்படி சொல்லக்கூடாது. பலனே இல்லைன்னு சொல்லாதீங்கம்மா. என் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறா. சாரால் சொன்னா, சொன்னவர் உண்மை உள்ளவர் எண்ணும் போது செத்து போன கர்ப்ப பலன் அடைந்தது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை வேளையில கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது உங்க ஜபத்துக்கு பலன், ஜபத்துக்கு பதில் தான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். முதல் அந்த மகிழ்ச்சி வேதத்தில் இருக்கிறது. இரண்டாவது அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா கர்த்தருடைய பலத்துக்குள் இருக்கிறது. எது போனாலும் போவிட்டாலும் எனக்குள்ள தேவ பலன் இருக்கு. தேவனே எனக்கு பலனா இருக்கிறார். எத்தனை ராமன்றீங்கம்மா? பக்கத்தை சொல்லுங்க. கணவர் இருந்தா தப்பு இல்லை, பிள்ளைங்க இருந்தா தப்பு இல்லை, சொத்து இருந்தா தப்பு இல்லை, அது மேல நீங்க பலத்தை நம்பாதீங்க. நமக்கு பலனே கர்த்தர் தான். விசுவாசம் உள்ள மாட்டா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த இருக்கிற பாட்டு பாடுறதுங்க, அத்தி மரம் இல்லாதவங்க பாடுறணும் பாட்டு. பலனே இல்லை பாஸ்டர். அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு கர்த்தரே எனக்கு பலன். மூன்றாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் ஜெபிக்க போறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்குள் கூட்டிக் கொண்டு போய், அவன் அவர்களை தன் வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து, அம்மா கவனிங்கம்மா ப்ளீஸ், போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தார். ஐயா தட்டுங்க. மூணாவது மகிழ்ச்சி எங்க இருக்குது பாருங்க. வீட்டுக்கு கொண்டு போய், பக்கத்தை சொல்லுங்கம்மா, யார சொந்தக்காரன் இல்லை, பக்கத்து சொந்தக்காரன் இல்லை, இவங்க யாருன்னா போர் சேவகன். பவுலும் சீலாவையும் அடிச்சு, சீலா யாருமா? பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்லம்மா, சீசாவன். ஒருத்தர் சொல்றாரு, பவுலுக்கு ஒரு சீலா இருந்தது போல பொண்டாட்டி என்ற பொண்டாட்டி இல்ல, பெண் இல்ல, சீலா என்பது ஒரு ஆணு. முடிக்க போறேன். இவர்களை கவனிக்க வேண்டும். என்ன நடந்தது? ஒரு குறி சொல்ற ஆவியை துரத்துறாரு. யாராவது பேய் ஓட்டி ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த பவுலும் சீலாவும் பேயை ஓட்டி ஜெயிலுக்கு போனா குடும்பம் பாருங்க. அல்லேலூயா. ஆனா கேஸ் தெரியுமா? மந்திரம் பண்ண கேஸே கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதான் மந்திரத்தை சுத்தி நிக்கிறான். அவனுக்கு கேஸ் ஆட நம்ம இருக்கிறோம். நம்ம கிட்ட அவன் கேஸ் பலிக்காது. என்ன சொன்னா, நான் ஒரு வாட்டி உனக்கு பொட்டி பொட்டியா கொடுக்குறேன், என்னை விட்டுடுன்றான். யாரு? மந்திரம் இல்லை, அந்த ஆவிங்க. உனக்கு எல்லாமே நான் செய்யறோம், எல்லாமே பண்றோம். அப்படியாப்பா? எல்லாம் அவனுடைய ஏஜென்ட்ஸ் தான் காட்டுது. யாரெல்லாம் பாரு, எல்லாம் டாப்ல இருக்கிறானுங்க எல்லாமே. டேய், அவன் பொய்க்கு, நீயே பொய்க்கு பிதா, இதெல்லாம் உங்க சிஷியன்டா. பொய் பேசுனா, சத்தியத்தை பேசுறேன் போடா. நல்லா கவனிங்கம்மா ப்ளீஸ். யாரை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, போர் சேவகன் பவுலையும் சீலாவையும் அடித்து காயப்படுத்துகிறவர்கள், ஊழியக்காரர்கள். இந்த ஊழியக்காரர்களை கவனிங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து, அதுக்கு மேல் வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்க காயங்களை கழுவி, அம்மா ஐயா காயங்களை கழுவி வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு போட்டான். என்ன போட்டாங்க? ஆகாரம் கொடுத்தாங்க. நீங்க உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நீங்க எந்த ஊழியக்காரர் ரொம்ப திட்டுறீங்களோ, ஹலோ
எந்த ஊழியக்காரர் உங்களால காயப்பட்டு ஊழியம் செய்ய முடியாத முடங்கி போயிருக்கிறாங்களோ அவங்கள தேடி போய் அல்லேலூயா சொல்லுங்கம்மா. உங்களால காயப்பட்ட ஊழியக்காரர் நல்லா கவனிங்க. நீங்க ஊழியக்காரரை காயப்படுத்தும் போது அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா கவனிங்க, காயப்படுத்தினவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. எப்ப மகிழ்ச்சியா இருந்தா கர்த்தருக்குள்ள அவங்க காயங்களை கழுவி வீட்டுக்கு கொண்டு வந்து போஜனை கொடுக்கறான். விசுவாசம் வைத்து கத்துறது மகிழ்ச்சியா இருந்தா அவங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பது மூன்றாவது படிமா இது. பாஸ்டர் எல்லாருக்கும் பாஸ்டர் வீட்டுல மகிழ்ச்சி இல்லை பாஸ்டர், ஊழியக்காரன் வந்து சாப்பிட்டு போயிட்டாலும் போதுமா. அதனால பாருங்க, ஆபிரகாம் வீட்டுல 3 தூதர் போனாங்க, லோத்து வீட்டுல 2 தூதர் தான் போனாங்க. ஏன்னா அந்த லோத்துடைய மனைவி சரி கிடையாது. வண்டானுங்களா பாவி பசங்க. ஊழியக்காரன் போது கவனிங்க, வந்துட்டானுங்களா. நான் நீங்க சொல்றேம்மா, நீங்க ஊழியக்காரங்க எவ்வளவு நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க செய்றீங்களோ, நான் நீங்க சொல்றேன் உங்க குடும்பம் ஒரு நன்மை குறைப்படு. எங்க மாமனார் வீட்டுக்கு நான் போவேன். அப்போ போனா இருக்கிற ஓப்பன் சொல்றேனே, சொல்லுவாங்க குண்டா துணி மாடுகளை வச்சு சாப்பாடு செய்வாங்க. என்னடா அது அவர் பெரிய வேலை செய்யறாரு, பெரிய அவன் சம்பளம் வாங்கும் போது கவனிங்க 10ஆம் தேதிக்குள்ள எல்லா பாஸ்டரும் வாங்கிட்டு போயிடுவாங்க, கவர்ல வச்சு வச்சு கொடுத்துடுறாரு. நல்ல வருமானம், நல்ல சம்பளமா வச்சுக்கிறது இல்லை. அன்னைக்கு விதைச்சதுதான் நீங்க 3 பசங்களும் வேற லெவல்ல இருக்கிறாங்க. நீங்க விதைச்சுங்க. ஊழியக்காரங்க மட்டும் தயவு செய்து கொடுக்கறதுக்கோ அவளை உதவி செய்து யோசிக்காதீங்கன்ற. நான் எங்க இருக்கிறேன், என் ஊழியக்காரர் அங்க இருக்கிறேன்ற கடவுள். யார் என்ன பேசினா ஊழியக்காரரை பத்தி தயவு செய்து நீங்க பேசாதீங்க. அவன் வந்தான தொடர்பு தடிக்காதீங்க, முறத்துல அடிச்சு தொடர்த்துங்க. ஊழியக்காரனை பத்தி யாராவது பேச வீட்டுல இருந்து உட்காந்தானா முறத்தை எடுத்து இல்ல மத்தி எடுத்து தைல அடிங்க, நீங்களே அடிங்க. உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்றான், சாபத்தை வச்சுட்டு போறான், ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டு போறான். கவனிங்கம்மா பிளீஸ். அவங்க என்ன பண்ணுங்க, அவளுங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாஸ்டர் கிட்ட சொல்றாரு, என்ன அந்த பாஸ்டர் குடிகாரன் ஆயிட்டானாமே, ஒரு பொண்ணு இட்னு போயிட்டானாமே. நான்ல பசிங்க, ரொம்ப பசிங்க. நைட்ல சாப்பிட உட்காந்து சொன்ன உடனே எனக்கு பசி போயிடுச்சு. சாப்பாடு எடுக்க தூக்கி போட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்லி முழங்கால் படிட்டு அழுகுறேன். ஐயா ஏசையா, நான் அவர் கூட ஊழியம் போய்க்கிறேன் ஐயா. அந்த ஆள் அவரை பத்தி சொன்னதே இல்லை ஐயா, உன்னை பத்தி தான் யாரை பார்த்தா சொல்லுவார் ஐயா. அவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன், எனக்கு தெரிஞ்சு நான் சாட்சி சொல்றேன், அவரை குடிகாரனும் எப்படி எனக்கு தெரியாது, எந்த பொண்ணுன்னு தெரியாது, அவரை மறுபடியும் விழுத்து கூட்டுவாங்க, அப்படியாப்பட்ட ஆள் வேணும்னு சொல்லி நைட்டெல்லாம் உட்காந்து கதறி அழுதம் பாருங்க. அம்மா 1 வருஷம் கழிச்சு எனக்கு வருது, ரோட்ல போறேன், பைக்ல போறேன், சங்கர்ன்னு சத்தம் கேட்குது காதுல. கடவுள் பேசுறார், நீ கேட்டேல அந்த ஊழியக்காரங்க இருக்கிறான் போ அப்படின்னாரு. சம்மதமே இல்லைம்மா, நான் அழுது 1 வருஷத்துக்கு முன்ன, 1 வருஷம் கழிச்சு எனக்கு சத்தம் கேட்குது, இந்த வழியா போ அப்படின்னாரு. அங்க போனா அந்த ஊழியக்காரர் பாருங்க நொந்து நொறுங்கி போய் பனியெல்லாம் கிழிஞ்சு போய் சிகரெட் வாயில வச்சு பிடிச்சுருக்கிறார். என்னை பார்த்து சிகரெட் போட்டு கட்டி பிடிச்சி அழுதார். சங்கர் என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்கப்பா, எல்லாம் எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், யாரு தள்ளினாலும் உன்னை என்னை அபிஷேகம் பண்ண கடவுள் தள்ளிலையா, எங்க எனக்கு தெரியாது, கடவுள் சொல்லி அனுப்பினார் பாருங்கன்னு அழுதாரு. அங்கேயே ஜெபம் பண்ணி, அப்பதான் ஹவுஸ் திட்டுறாங்க, வாடகை கட்ட முடியல திட்டுறாங்க. அவரை வாடகை கொடுத்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. கையை தட்டுங்களாம்மா. இல்லை யாருக்கு சேரும்? தர்மம் தலை காக்கும். பக்கத்து சொல்லுங்க, அம்மா நீங்க பண்ற தர்மம் ஐயா உன் பிள்ளைங்களுக்கு தலை காக்கும், காணிக்க உங்களை காக்கும். கை தட்டுங்க, பக்கத்து சொல்லுங்க ஐயா, பக்கத்து சொல்லுங்கம்மா, தர்மம் பிள்ளைகளை காக்கும், நீங்க போற காணிக்க உங்களை காக்கும். ஊழியக்காரர் தயவு செய்து சொல்ல அன்பா சொல்ற, பாட்டிமா வந்தா வாச்சா நல்லா அந்த குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிட்டா பாவி, நல்ல பையன் நல்ல பொண்ணு சொன்னா, அட பாஸ்றாவன் வயிறு எரிஞ்சிட்டு அப்படி பேசக்கூடாது. அம்மா நாங்க பல இடங்கள்ல போறோமா, பல பிரச்சனை சந்திக்க பேசுறதே இல்லையே, வேண்டாம். நான் அவ்வளவு நம்பி உழித்து போல, கத்த அழைச்சு அழைப்புக்கு உழித்து போறோம்.
ஊழியக்காரங்க நேசிங்களம்மா, அவளை அன்பா நேசிங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்களால காயப்பட்டு ஊழியம் செய்ய முடியாது படுத்த படுகிற தூக்கின்னு வாங்கம்மா. உங்களை எதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க எந்த நிலைமையில இருந்து உங்களை தூக்குனாங்களே, உங்களை ஊழியத்தை கொடுத்தாங்களே, உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குல்ல, கவனிங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க தவறி இருக்கலாம், அவளை தப்பா பேசிக்கூடாது. பிடிக்கலையா விலகிடுங்க, உதவி பண்ணுங்க. நீங்க தென் மாவட்டத்தில் போய் பாருங்களேன், அவங்க எல்லாம் செழிப்பாகிற காரணமே ஊழியக்காரன் கொடுத்து பழகம் பண்ணிட்டான். இந்த ஊழியம் நடக்குது, எது நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கும். நீங்க நினைச்சா செய்யலாம், நினைச்சா செய்யலாம். அந்த உதவி செய்ய ஹார்ட் நமக்கு வரணும். இந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். நீங்க ஊழியக்காரன் கொடுத்து பாருங்களாமா, செய்து உங்களுக்குள்ள உங்க வீட்டுல எல்லாமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. என் பிள்ளை உண்மை சொல்றேன்னா, மாசம் 1ஆம் தேதி ஒரு என்னுடைய ஊழியக்காரத்து வருவார். அவன் பிள்ளைங்களுக்கு பீஸு, அரிசி மூட்டை, மல்லிகை சாமான், ஆரம்ப காலங்கள் என் பிள்ளைகளுக்காக அந்த படிப்புக்காக வச்சு இந்த காசு கொடுப்போம். இன்னைக்கு இப்போ 2 பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கவனிங்க, இதுக்கு டியூஷனுக்கு அனுப்பிச்சதே கிடையாது. நான் அனுப்பிச்சதே கிடையாது. எங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்க காரணம் அந்த ஊழியக்காரோட மகிழ்ச்சி தான். ஊழியக்கார சந்தோஷம், நம்மளை கண்டு சந்தோஷப்படணும். அவன் பாருங்க, காயங்களை கழுவி வீட்டுக்கு கூட்டினு சாப்பாடு போடுறான். கொஞ்சம் நீங்க பழகிட்டு என்ன பண்ணுங்க, என்ன ஐயா அப்படிலாம் பேசக்கூடாது. மதிப்பு, அந்த அபிஷேகத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த கனம் இருக்கும், பயம் இருக்கும். நீங்க வச்சு பாருங்க. அவங்க வயசானவங்க இருந்தா கூட சரியாம்மா, அந்த அபிஷேகத்துக்கு மதிப்பு இருக்கு. உங்களால ஊழியக்கார காயப்பட்டிருந்தால் எனக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு, அவங்க கேட்கிற உதவி கேட்கும் போது வச்சுக்கிட்டு இல்லைன்னு பாருங்க, அதுவும் தவறு. நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதல் வேதம் நல் வார்த்தை, 2வது பலனற்று போனாலும் என் மனதை மகிழ்ச்சியா வச்சிருப்பேன் கர்த்தருக்குள்ள. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3வது ஊழியக்காரனை எவ்வளோ நான் போஷிக்கிறேனோ, ஊழியக்காரங்க எவ்வளோ நான் ஜெபிக்கிறேனோ, என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தேவனுக்குள்ள, கர்த்தருக்குள்ள. இந்த மகிழ்ச்சி இருந்தாலும் அவங்க வீடு ஒரு குட்டி பொருளமாயிடும். Thanks for watching our video. For contact 9941601995. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941691995. நன்றி.